This video is sponsored by Buymote e-shopping. இந்த ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு தேவையான டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் உங்கள் லோக்கல் ஸ்டோரில் விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெளியில் நம்ம வாங்குறத விட இங்கே ரேட் கம்மியாகவே கிடைக்கிது. இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து செக் பண்ணிவிட்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேகி நூடுல்ஸ் வந்து மசாலா கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஊற்றி அதில் அரைச்ச வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரே இதுலேயே அரைச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சியோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது கூட வந்து கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு கேரட்டு பீன்ஸு இன்னும் பச்சை பட்டாணி நான் போடலை. பச்சை பட்டாணி இருக்கிறவங்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாடை போய் அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா காயெலாம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இப்போ பாருங்கள், கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது இதாகிடுச்சு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கட்டி விடாமல் நல்லா கிண்டி விடணும். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் சிலர்லாம் வந்துட்டு மேகி நார்மலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு நான் வந்து மசாலா கொடுத்து செய்யணும், அதனால் இதை போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உப்பு நல்லா போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி வதக்குனதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலா கொடுத்து செய்கிறதுனால தயிர் சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே தயிர் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டேன். உப்பு போட்டு தயிர் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் அந்த மேகியில் வரும் பார்த்திங்களா பொடி, அந்த பொடியும் போட்டுக்கணும். எல்லா பொடியும் போடணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு உரப்பு உப்பு எல்லாம் பார்த்துட்டு எத்தனை செய்கிறீங்களோ, இப்போ ஒரு 4 செய்கிறீங்க அப்படின்னா அந்த மேகியில் இருக்கிற பொடி ஒரு 3 பொடி போட்டால் போதும். அது போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நான் வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா தயிர் ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு தயிர் பத்தலை, புளிப்பு பத்தலைங்கிறதுக்காக. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டிடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போய் கிண்டினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து அளவு தண்ணி அப்படின்னு இல்லை. நம்ம எத்தனை நூடுல்ஸ் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு நார்மலாக நம்ம சட்டியில் செஞ்சால் எந்த அளவுக்கு ஊற்றுவோங்கிறது தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமே மேகியை எடுத்து போட்டுருங்க. இதில் மேகியை போட்டுருந்தேன். நல்லா கொதி வந்துடும். மேகியை போட்டு ஒரே ஒரு விசில் தான். நல்லா மேகியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி. இதோ